ஹாய் காய்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபால் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் போட்டிருக்கேன். ஸோ ஐ திங்க் இங்கிலீஷில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அந்த டாஸ்கோட சொல்யூஷன் என்ன சொல்லிட்டு ஐ ஹவ் அப்லோடு. ஆல்சோ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதை நான் வாண்டடாக பண்ணியிருந்தேன், பட் சிலர் வந்து கவனிக்கல. ஸோ யா, அது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்கோட சொல்யூஷன் சொல்லிடுறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ண அவுட்புட் ஃபைல், கரெக்டாக? ஸோ இந்த அவுட்புட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சொல்லிட்டு கரெக்டாக டைப் ஆகிருக்கு, பட் மேரிட்டில் பார்த்தீங்கன்னா டின்றது ட்ரங்கேட் ஆகிருக்கு. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ப்ரோக்ராம் போகணும். ஸோ ப்ரோக்ராம் போனீங்கன்னா ஸோ மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து இன்புட் ஃபைல் வந்து 10 bytes கொடுத்துருக்கேன், பட் ஆனால் இங்கே பாருங்கள் அவுட்புட் ஃபைல்ஸ்க்கு 7 bytes வர வேண்டிய இடத்துல ஒரு 6 bytes கொடுத்துருக்கேன். ஸோ தப்பாக இது. ஸோ யூ நீட் டு சேஞ்ச் தட். ஸோ 7 bytes மாத்திரம். அதே மாதிரி ஃபில்லர் வந்து 8 bytes இருக்குது. ஸோ 1 byte நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டிக்ரீஸ். ஸோ 7 bytes. இதுக்கு தாங்க ஃபில்லர் கடைசியாக கொடுக்குறோம். பார்த்தீங்களா எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? ஒரு வேரியபிளோட சைஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து லைக் அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபில்லரை வந்து லைக் யூ கேன் டிக்ரீஸ் இட். அதே மாதிரி எரர் ஃபைலுக்கும் அதே தான் பண்ணியிருக்கோம், சின்ன தப்பு அது. ஓகேவா? தென் ஃபில்லர் வந்து 9 bytes இருக்குது. ஸோ 8 bytes மாத்திரம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ணுறோம். ஸோ காப்பி புக்கும் சேஞ்ச் பண்ணோம், பிகாஸ் அது நீங்கள் ஃபைல் மேனேஜரில் பார்க்கும்போது லைக் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எரர் வரும். ஸோ காப்பி லேபிளில் போயிட்டு ஓகே, அவுட்புட் ஃபைல். ஸோ ஜெண்டர் வந்து 7 bytes. ஸோ ஃபில்லர் வந்து 7 bytes. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி எரரோட காப்பி புக்லையும் அதே தான் பண்ணோம். ஜெண்டர் வந்து 7 bytes, ஃபில்லர் வந்து 8 bytes. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால we have to compile it. So compile. ஸோ கம்பைலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ ஜாப் ஐடி பார்த்தீங்கன்னா 7400 மேக்ஸ் இஸ் 0 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஜாபை சப்மிட் பண்ண போகிறோம். டு ஜென்ரேட் த ஃபைல் ஒன்ஸ் அகெயின். ஓகே, இதுதான் அந்த ஜேசிஎல். ஸோ மேக்ஸ் இஸ் 0. இப்போ போயிட்டு அந்த ஃபைலை செக் பண்ணுங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு டி வந்து ட்ரங்கேட் இல்லாமல் வந்திருக்கா. சூப்பராக. ஸோ இதுதாங்க. ஓகே, அடுத்தது இந்த டாஸ்கோட சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக சொல்கிறேங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக நான் வந்து வாண்டடாக வந்து ஐ திங்க் நீங்கள் கேட்ச் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். பட் பரவாயில்ல, ஒரு சிலர் வந்து கேட்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலர் வந்து லைக் தே ஆர் நாட் ஏபிள் டு கேட்ச் இட். பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 10 minutes. ஸோ பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் பார்க்குறாங்க. ஸோ பட் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் லைக் இந்த கோபால், இந்த ஜேசிஎல் அதெல்லாம் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யூ கேன் லேர்ன் த ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ சிமிலர் அதே மாதிரி தான், ஜாவாவும் அதே மாதிரி தான். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 2 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் லேர்ன் தட். அதை டெய்லியும் லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும் போது. ரைட்டா? ஓகே, இதை வந்து காப்பி ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதையும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் ஃபைல் மேனேஜரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எஃப்ஆ தான் இருக்கும். மோர் போயிட்டு இதில் வந்து ஸோ டிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா விசாம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபைல் மேனேஜர் வந்து 13 இருக்குது. ஸோ
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வியூ த டேட்டா. எடிட்டும் பண்ணலாம். ஸோ வியூ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா டேட்டா செட் நேம் கொடுக்கணும். ஸோ இதான் என்னோடய அவுட்புட் ஃபைல். ஓகே, ஸோ என்னோட காப்பி புக் எங்கே இருக்குது? IBM user dot vag dot copy lib. ஸோ ரெக்கார்ட் லென்த் வந்து தேவையில்லை, பட் ஓகே அது 80 bytes அப்படியே விட்டுருங்க. பட் நீங்கள் வந்து நன்னு கொடுத்தா தான் வந்து இது உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து நன்னு கொடுத்து எடுத்துக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். காப்பி புக்கில் போனீங்கன்னா ஸோ வாட் இஸ் அ காப்பி புக் நேம்? ஸோ T1 employee ஸோ கொடுத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நன்னுன்னா ஹெடர் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓகே இந்த பைனரி மோடு ஓகே செக் பண்ணிட்டு கொடுக்கலாம் எப்படி ஆகுதுன்னு. ஓகே லென்த் 110 சொல்லுது. சரி 1 கொடுப்போம். யா ஸோ 1 கொடுத்து இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த அபவில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். லென்த் என்ன அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு அது. சரிங்களா? ஃபைல் மேனேஜரில் வந்து யூ ஹேவ் டு ஜூம் தட். ஸோ நான் வந்து இந்த ரெக்கார்டை ஜூம் பண்ணுறேன் F2 கொடுத்து. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு லென்த் காமிக்குது 110 bytes அப்படின்னு சொல்லிட்டு லென்த் காமிக்குது. ஸோ ஸ்க்ரோல் வந்து யூ கேன் கிவ் கர்சர், தட் இஸ் ஆல்சோ குட். பேஜ் கொடுத்தாலும் ஓகே, நாட் எ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பார்க்குறீங்க எம்ப்ளாயி ஐடி. ஸோ ஃபீல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் ஃபீல்ட் ஆகிருக்கு. மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆகிருக்கு. நேம் வந்து விக்னேஷ். ஜெண்டரு அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து பார்க்கும்போது என்னென்னா ஐ திங்க் இது வந்து கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன் ரெக்கார்ட் லென்த்தை. ரைட்டா? 80 கொடுத்ததுனால இது கரெக்டாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபில்லரில் வந்து ஓகே சிங்கிள் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நாட் த கரெக்ட் லேஅவுட். ஓகே லேஅவுட் நீங்கள் மாற்றணும். ஸோ லேஅவுட் தப்பாக இருக்கனால அப்படி தான் வருது. மேபி நீங்கள் அந்த ஓகே லேஅவுட் தப்பாக இருக்குங்க. ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் த காப்பி புக். நான் சிங்கிள் வந்து இங்கே வந்துடணும், பட் ஏன் வரலன்னு தெரில. பட் ஒரு ஃபில்லர் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் காப்பி புக் போங்க. ஒரே நிமிஷம். ஜெண்டருக்கு அப்புறம் ஒரு ஃபில்லர் போட்டிங்களா? Adios amigo, powering off. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பைட் வந்து மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு ஃபில்லருக்கு அப்புறம் யா இங்கே தான் ஏதோ மிஸ் ஆகுதுங்க. ஓகே அதை நான் வந்து ஐ திங்க் ஐ வில் கரெக்ட் இட். பட் உங்களை காப்பி புக்கில் நான் காமிக்கணும்னா காமிச்சிட்டேன். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி அதை ஃபில்லரை நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ப்ரோக்ராமில் டைப் பண்ணியிருப்பீங்கள, சிம்பிளாக உங்கள் ப்ரோக்ராம் போங்க. ப்ரோக்ராம் போயிட்டு ஸோ இது இருக்கா, இதை அப்படியே என்ன பண்ணணுன்னா கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேங்க. அவ்வளோ இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா தான் பண்ணணும். லெட்ஸ் சீ. கட் பண்ணிவிட்டு உங்கள் புதுசாக இந்த காப்பி புக்கை வந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். D999 போட்டுட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்தா போதும். ஸோ இப்போது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ கரெக்டாக இருக்கா? இதுதான் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி தப்பாக வந்தால் நீங்கள் ப்ரோக்ராமில் என்ன லேஅவுட் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. ஓகே ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 110 bytes. ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பார்க்குறீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அவரோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அவர் வந்து வால்மார்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா சீனியர் டெவலப்பர் 1. அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 1,93,500. அவரோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4. அதே மாதிரி அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 27. அவர் சிட்டி பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் ரெக்கார்ட் போகணும் அப்படின்னா ஓகே இது போக முடியல.
ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் போயிட்டு ஜூம் பண்ணுறோம், அப்படி தான் பண்ண முடியும். ஸோ கணேஷ் ரெக்கார்ட் பார்க்குறீங்க, அதே மாதிரி வந்து சுபஸ்ரீ அவங்களோட ரெக்கார்ட் பார்க்குறீங்க, ரைட்டா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் காப்பி புக்கில் நீங்கள் பார்க்கணும். இன்புட் ஃபைல் பார்க்கணும் அப்படின்னா ஐ திங்க் ஜஸ்ட் பிஎஸ் நினைக்கிறேன், ஐ திங்க் ஐன்னு மாற்றணும். ரெக்கார்ட் லென்த் வந்து 100, பட் லெட்ஸ் see what is coming. ஸோ இன்புட்டும் கரெக்டாக தாங்க இருக்குது. ஸோ இன்புட்டும் நத்திங் டு வரி, உங்களுக்கு இன்புட்டும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. ஓகே, ஸோ இது 100, ஆக்சுவலாக இன்புட் வந்து 100 bytes, ஓகேவா? ஸோ 100 bytes அது. அண்ட் தென் எரர் ஃபைல் பார்க்குறோனாலும் யூ கேன் செக் தட். ஓகே, ஸோ ஃபைல் மேனேஜரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் சப்போஸ் ஐ வாண்ட் டு எடிட் த ஃபைல், நான் இன்புட் ஃபைலை போய்ட்டு எடிட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ தட். கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் மோடில் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சேஞ்ச் த சேலரி. ஓகே, 90,000 இருக்குது, நான் 95,000 மாற்றுறேன். ஓகே, நான் மேலே போய்ட்டு சேவ் கொடுத்தா சேவ் ஆகணும், அப்போ தான் எனக்கு எடிட் ஆக்சஸ் இருக்குது. அப்போ ஒன் ரெக்கார்ட் அப்டேட்டட்னு வருது. ஸோ இப்போ நான் போய்ட்டு வெளியே வந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி நான் எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ ஃபைல் மேனேஜரில் நீங்கள் எடிட்டும் பண்ணலாம், ஸோ வியூவும் பண்ணலாம், அண்ட் தென் வேறு சில யூட்டிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஆப்ஷன் 3 போயிட்டு, ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணனாலும் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், அண்ட் தென் வேறு என்னது லோட் மாடியூல். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இதில். ஓகே, அண்ட் தென் வெப்ஸ்பியர் எம்கியூன்றது பார்த்தீங்கன்னா ஐபிஎம்மோட மெசேஜ் கியூவோட கான்செப்ட். பட் அதெல்லாம் என்னால் வந்து இங்கே பார்க்க முடியாது. I don't have access, okay, but I don't have that much access to the software. So load lipum பார்க்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி load lipலாம் இருக்குது அப்படின்னு you can see that. அது நீங்கள் கொடுத்து load lipoட இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட you can check that. So data set name வந்து கொடுக்குறேன், IBM user.vig.load அதான் நினைக்கிறேன், செக் பண்ணிப்போம். 3.4 IBM user.vig.load ஸ்டார் கொடுத்தீங்கன்னா இங்கே எத்தனை லோட் லிப் இருக்குது. ஸோ இங்கே வந்து இத்தனை லோட் இருக்குது, கரெக்டாக? ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் செக் இன் த ஃபைல் மேனேஜர். சில ப்ராஜெக்டில் ஃபைல் ஏட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லோட் 1 மெம்பர் நேம் என்னவோ அது கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். So I'm just giving COBOL employee COBOL 1 அப்படின்னு கொடுக்குறேன், ஏன்னா அதை நம்ம இப்போ தான் ரீசெண்டாக கம்பைல் பண்ணோம். ஸோ அதனால் எம்ப்ளாயி COBOL 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா லோட் மாடியூலோட எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு தருது, சரிங்களா? ஸோ என்ன நேமு, என்ன அட்ரஸ்ஸு, எப்போ கம்பைல் பண்ணோம், ஸோ அந்த டேட் முதல் கொண்டு நமக்கு வரும். ஸோ இதெல்லாமே HLASM அப்படின்னா இதெல்லாம் அசம்பிளர் லாங்குவேஜ், ஹை லெவல் அசம்பிளர். ஸோ மெயின் ஃப்ரேமில் அசம்பிளரும் இருக்கும், ரைட்டா? அது வந்து மேப் செட்டை கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும். பட் உங்களுக்கு ரீசெண்டாக எப்போ கம்பைல் ஆச்சோ அந்த டேட் மட்டும் உங்களுக்கு இருக்குது பாருங்கள், 2024 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் மட்டும் இங்கே ரீசெண்டாக காமிக்கும். பட் இது வந்து வெறும் அட்ரஸ் லெவல் தான். இப்போ நான் வந்து வேறு ஏதாச்சும் எனக்கு வந்து இப்போ பாருங்கள், எனக்கு வந்து டேட் வந்து இந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்ணணும், ஓகேவா? ஓகே, நான் வந்து நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அது மட்டும் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு வந்து டேட்லாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. அகெயின் கீழே வந்தீங்கன்னா நான் ரீசெண்டாக எப்போ கம்பைல் பண்ணனோ அந்த டேட் மட்டும் இருக்குது பாருங்கள், டுடே ஒன்லி ஐ கம்பைல்ட் இட். ஸோ அதோட அட்ரஸ் என்ன, அதோட சைஸ் என்ன, அதெல்லாம் இங்கே இருக்குது, ரைட்? ஸோ இதெல்லாம் தேவையில்லை guys. பட் அடிஷ்னல் உங்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் செக் தட். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் எப்போ கம்பைல் பண்ணாங்கன்னா கூட இருக்கும். ஸோ கம்பேர் கூட பண்ணிக்கலாம் 2 லோட் மாடியூல்ஸை. வேறு என்ன பண்ணலாம்? ஸோ இதுலேயே கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாங்க. 2 டேட்டா, ஐ வாண்ட் டு கம்பேர் 2 டேட்டா செட் அப்படின்னா கூட யூ கேன் கம்பேர் தட். ஓகே, யா. இப்போ நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட் என்னென்னா, இப்போ நான் வந்து அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஃபைல் மேனேஜரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஃபைல் மேனேஜரை பற்றி
தனியாக வீடியோ போடணும், பட் இருந்தாலுமே லைக் சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா அகைன் நம்ம ஜாவா வேறு எடுக்கணும், அதுக்கு டைம் வேறு இல்லை. ஸோ ஓகே, சாரி. நம்ம இங்கே இப்படி கொடுக்கணும், நியூ டேட்டா செட் கொடுக்கணும். ஓகே, நம்ம அப்படி கொடுக்கலாம், பட் இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பட் ஐ டோன்ட் ஹேவ் டைம். அதோட காப்பி கூட டெம்ப்ளேட் தான் கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் அனதர் டே. ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஓகே, ஸோ நான் ஃபைல் மேனேஜரை பற்றி நான் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஸோ டிட்டோ வந்து விசாமுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவாங்க. விசாம் அந்த டேப் டேட்டா செட்டுக்கெல்லாம் வந்து டிட்டோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிட்டோன்றதும் ஒரு பழைய டூல் ஆக்சுவலாக, பட் ப்ராஜெக்டில் வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, ரைட்டா? வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னா லைக் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போங்க. பட் மோஸ்ட்டாக அதுக்குள்ளே எதுவும் நான் வந்து கவர் பண்ண விரும்பல. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வேறு ஏதாச்சும் பார்ப்போம். ஸோ 15 போனீங்கன்னா நீங்கள் DB2ஓட ஸ்பூஃபி போகலாம். ஸ்பூஃபி அந்த மாதிரி யூ ஹேவ் த ஆப்ஷன், ரைட்? ஸோ அந்த மாதிரி DB2 கமாண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்பூஃபியில் வந்து ஐ திங்க் ஐ ஹவ் ஆல்ரெடி கோடட் சம் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ். சும்மா ஒரு வார்னிங் மாதிரி தரும். ஸோ சும்மா ஒரு SQL மாதிரி. ஓகே, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க, ஏன்னா இது ரொம்ப நாள் ஆகுது, அதனால் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் இட். ஓகே, அந்த அசஸ்மெண்ட் டாஸ்க் பார்ட்டுக்கு வருவோம். ஓகே, அந்த டாஸ்க் பார்ட் வந்து என்னென்னா, ரைட்டு. ஸோ அன்றைக்கி என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா 15 இயர்ஸ் கொடுக்கும் போது டிஃபால்ட்டாக அன்றைக்கி வந்து நமக்கு சீனியர் டெவலப்பர் 2ன்னு சொல்லிட்டு தப்பாக அசைன் ஆயிடுச்சு, ரைட்டா? பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன், 15 20 வரைக்கும் இருந்தால் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். பட் நம்ம அன்றைக்கி என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல and யூஸ் பண்ணோம். அது கரெக்டாக இல்லை தப்பான்னு அன்றைக்கி நான் கேட்டேன், பட் இட் இஸ் ராங். ஆக்சுவலாக and யூஸ் பண்ணக்கூடாது, R தான் யூஸ் பண்ணோம். கொஞ்சமாச்சு யோசிக்கணும், ஏன்னா மேலே இவ்வளோதான் R யூஸ் பண்ணிட்டு எதுக்கு and யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. and யூஸ் பண்ணால் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும், பட் R யூஸ் பண்ணால் தான் அந்த லாஜிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை தான் வந்து இங்கே இந்த ப்ரோக்ராமில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். எம்ப்ளாயி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, ஓகே இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் நியூ அப்டேட்டட் லாஜிக். அதை நான் எடுத்து தனியாக பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் நியூ அப்டேட்டட் லாஜிக். ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, இதுதான் புதுசாக அப்டேட் பண்ண லாஜிக், இதுதான் கரெக்ட். ஓகே, இதுதான் கரெக்ட். ஸோ இதுதான் நீங்கள் இப்படி மாற்றணும், ஓகேவா? இப்போ வந்து 12 இருந்து 14 வரைக்கும் இருந்தாங்க. 12, 13, 14னா சீனியர் மேனேஜர். ஸோ 15 இருந்து 20க்குள்ளே இருந்தால் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு we are keeping that. ஸோ அதை நம்ம பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, .ps. ஓகே, வேணாம், வெறும் பிஎஸ்னு கொடுங்க. ஓகே, வெறும் பிஎஸ்னு கொடுத்தா நமக்கு மூணுமே வரும். வேறு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா ஃபைலில்? ஓகே, இது காப்பி புக், இது லோட் மாடல், நத்திங் பட். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are just going to update the year of experience. ஆமாம், ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சுங்க. 12, 16, 15, 11 இருக்குது, ஓகேவா? ஸோ 7 இருக்கா, அவருக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 அப்டேட் பண்ணுறேன். 10 அப்டேட் பண்ணுறேன் சுபஸ்ரீக்கு. ஓகே, என்ன ரோல் வருது செக் பண்ணிடலாமா? ப்ரோக்ராம் போய்ட்டு ஜாப் சப்மிட் பண்ணிடலாம். என்ன ரோல் வருது செக் பண்ணலாம். அண்ட் சேலரி அப்டேட் பண்ணியிருக்கேன், 95,000 அப்டேட் பண்ணியிருக்கேன், அது நியூ சேலரியும் வரும். ஓகே, சப்மிட் பண்ணலாம். ஜாப் சப்மிட்டட். ஓகே, இப்போ போய் அவுட்புட் ஃபைல் பார்த்தோம்னா அந்த 95,000 அப்டேட் பண்ணோம்ல, அவரோட சேலரி ஏறி இருக்கும். ஸோ அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 1,14,000. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து இட் இஸ் அரவுண்ட் சம்திங் ஏதோ 1 lakh
ஹிட் கம்மியாக இருந்தது, பட் 1,14,000 ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு வந்து என்னன்னா நான் ரோல் மட்டும் தான் பார்க்கணும். சுபஸ்ரீக்கு 10 இருந்தது, கரெக்டாக மேனேஜர் வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகே, 10 இருந்தால் மேனேஜர் அப்படின்னு அசைன் ஆயிருக்கு. ஓகே, வேற என்னன்னா ஓகே அதே மாதிரி விக்னேஸ்வர், ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு இருக்குது. ஸோ 12 வந்து ஆஸ் பர் த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆயிருக்கு. ரைட்டா? அதே மாதிரி கீர்த்தி ஸ்ரீன் இருக்காங்க, அதே மாதிரி ராமேஸ்வர் அப்படின்னு ஜேகே, இவங்க பார்த்தீங்கன்னா 16 and 15 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு வந்து டேரக்டர் வந்து அசைன் ஆயிருக்கு ஆஸ் பர் த லாஜிக். கரெக்டாக தானே அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா, அவங்களுக்கு வந்து 11 மேனேஜர். ஓகே, 11க்கு மேனேஜர் தான் ஆஸ் பர் தி லாஜிக். ஸோ இவ்வளோதாங்க, இதுதான் சொல்யூஷன் ஃபார் த டாஸ்க். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட இந்த மெயின் ஃப்ரேமோட எம்ப்ளாயியோட கோபால் ப்ரோக்ராமோட கான்செப்ட்ஸ் எல்லாம் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாவா பார்ப்போம். ஒரு 5 minutes பிரேக், we can switch to the Java.